சந்தில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அங்கேயே விட்டு கிழவி பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர நீ பாட்டுக்கு பேசாம போறியே என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா ரேஷன் கார்டை கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே அதை போய் எடுத்தாலும் இல்ல. புஷ்பா ஆமா வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். என்ன புஷ்பா ஏன்பா என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா உங்களை இல்ல நான் ஐயோ அம்மா உங்களை அழாத பாட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ பாத்தோடு அப்படியே போயிட்டானா? இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போற என் புருஷனாவும் வந்துருச்சியா. அவர் அப்படிதான் என்ன பிரியுமா புஷ் புஷ் கூப்பிடுவாரியா. உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷ் புஷ் கூப்பிடுவாரியா. புஷ் புஷ்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காலில் எருமோ மாறி விடுது. பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. அட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிருவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு. நீங்க ஆப் ட்ரவுசர் தானே போட்டிருக்கீங்க. நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பையன் குவார்டர் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏடி சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன? சரஞ்சரமா பாய்தா? சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளை குடிக்கிறாங்களோ இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு. உன்ன பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குளிக்கல வந்து பாக்குறாளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல. ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை. அதான் விட்டேன். ஏன் உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவணுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா யானக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும் வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்ட? நீதான் பூளமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வர்றதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்காரு கேட்டு பாரு. யானுங்க அங்க என்ன நாட்டா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு 5 மோட்டர் திறந்துட்டு மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க.